அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு ஆரம்ப காலத்துல நம்ம பூஜை பண்ணும்போது எப்படி அப்படின்னா, எல்லாருமே பண்றாங்களே ஆசையா இருக்கே நம்மளுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருப்போம். அதில் ஏதாச்சும் தவறு பண்ணுவோம். பூவை வந்து ஒன்று வந்து கசக்கி போட்டுருவோம், இல்லை வந்து ஏதாச்சும் பூஜா முறையை வந்து தெரியாத தப்பா பண்ணிடுவோம். அப்படிலாம் பண்ணும்போது அம்மா கோச்சிக்காத என்ன பண்றாலாம், அந்த பூஜை பண்ணக்கூடிய சாதகனுக்கு பின்னாடி இருந்து ஐயோ இது தப்புடா குழந்தை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பா வந்து உணர்த்துறாளாம். நேரடியா நமக்கே உணர்த்தலாம், அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மூலியமா டே இது தப்புடா இப்படி பண்ணாதே இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாளாம். அந்த கருணை அம்பாள் கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. நீ எப்படி பூஜை பண்ணாலுமே ஏத்துப்பா. வாமாச்சார பூஜையுமே ஏத்துக்கிறா, கௌலாச்சார பூஜையுமே ஏத்துக்கிறா, தட்சிணாச்சார பூஜையுமே ஏத்துக்கிறா, சமயாச்சாரத்திலயும் அம்பாள் ஏத்துக்கிறா. அதனால அம்பாள் வந்து ரொம்ப பக்தியோட ஒரே ஒரு புஷ்பம் அம்பாள் பாதத்துல எடுத்து போட்டா கூட அம்பாள் வந்து நம்மள அப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான லீலையை பண்ணி நம்மள எப்படியோ மாத்திருவாளாம். அப்பேற்பட்டவ ராஜராஜேஸ்வரி. அதனால பக்தியோட பண்ணுங்கோ. அம்பாள் பூஜை தெரியலேன்னு கவலைப்படாதே, அம்பாளே ஒரு ஆளை காட்டுவா.